திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14 இப்போ பார்க்க போகிறோம். ஒழுக்கம்னா என்ன? அது நம்மளுடைய நடத்தை, நன்னடத்தை. கான்டாக்ட் சொல்கிறோம் இல்லையா, காலேஜில் நமக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தராங்களே, அந்த நன்னடத்தை, நம்மளுடைய பிஹேவியர், எப்படி நாம் நடந்துக்கிறோம், டிசிப்ளின். இந்த ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அதோடைய சிறப்பு என்னங்கிறத இந்த அத்தியாயத்தில் கூறுகிறார் திருவள்ளுவர். குறள் எண் 131 ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்ங்கிறது எப்போதுமே விழுப்பம், மேன்மையை தருமா. அதனால் ஒழுக்கத்தை உயிரை காட்டில் நம்ம மிக முக்கியமாக கன்சிடர் பண்ணணும், கருதப்படணும். அடப்போமா, டிராஃபிக் ஏரியாவில் வந்து பாரு எப்படி இருக்குது உயிருன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தாங்க. டூ வீலர்காரங்க அவ்வளோ வேகமாக எந்த ஒரு சிக்னலையும் மதிக்காமல் ஓட்டுறதும், நம்ம நடந்து போகிறவங்க கார் எடுக்க போகிறாங்க, சிக்னல் போச்சுங்கிறத கூட கணக்கில்லாமல் குடுகுடுன்னு ஓடுறதையும் ஒரு உயிருக்கு விலையே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இந்த காலத்தில். சரி, அதனால் நம்ம அந்த முதல் 4 வரிகளை எடுத்துக்கிறோம். ஒழுக்கம் நமக்கு அதை கடைப்பிடிச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக மேன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம பொய்யாமொழி புலவர். உதாரணத்துக்கு இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் சிக்னல்ஸே எடுத்துக்கங்களேன். அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அந்த ரோட்டுடைய ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ மிதமான வேகத்தில் போனால் நமக்கு நன்மை தானேங்க நடக்கும். அடுத்த குறள் 132 அறிந்தோம்பி காக்க ஒழுக்கம் திரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை அப்படிங்கிறார். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். பரிந்தோம்பினா ஓம்புதல்னு நம்ம காத்தல், பாதுகாத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, முயற்சித்தல். நம்மளுடைய உடம்பு வருத்தப்படுற மாதிரி இருந்தாலும், பரிந்தோம்பி கஷ்டப்பட்டாலும் நாம் காக்கணுமா ஒழுக்கத்தை. தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. எவ்வளோதான் தேடி தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாலும் கடைஞ்செடுத்து வர்ற வேண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் தேடி பிடிச்சாலும் இந்த ஒழுக்கம்தான் ஒருவனுக்கு துணை ஆகிறது அப்படிங்கிற. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தன் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிட்டே வந்தானா. ஒரு ஸ்டேஜ்லலாம் சில சமயம்லாம் ரொம்ப யோசிப்பாங்க நம்ம எங்கள் ஜென்ரேஷன், என்னடா இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கிறது, என்னடா இது எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்லாம். அந்த மாதிரி சமயத்துலலாம் அவங்க ஒழுக்கத்தோடு கடைப்பிடிச்சுன்றிருந்தாங்களாம், அவங்களுக்கு அந்த டிசிப்ளினே ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குங்கிற. அதனால தான் என்னமோ நம்ம பாட்டி தாத்தாலாம் இந்த ஒழுக்கத்துக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாங்க. இந்த காலத்தில் நமக்கு சுதந்திரத்துக்கும் பாதுகாப்பு ஒழுக்கத்துக்குள்ள வித்தியாசம் தெரியாமல் தடுமாற தான் செய்கிறோம். உதாரணத்துக்கு 12 மணிக்கு நல்லா வெளியில் பீஸாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி நிறையா கோக்கும் வச்சுக்கிட்டு வீட்டிலே தானே நான் சினிமா பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க. வெளியில் போனால் தானே அவ்வளோ தொல்லையாகுதுங்கிறீங்க, அதனால் நான் வீட்டிலே இருக்கேன், வீட்டிலே இந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நாம் நாக்டர்னல் அனிமல்ஸ் கிடையாது. அதாவது இரவில் போய் இறை தேடி சாப்பிட்ற உடல் அமைப்பை கொண்டவங்க கிடையாது. அதனால் இந்த லேட் நைட்டில் சாப்பிட்றது கண்டிப்பாக மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணியே தீரும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள்லாம் சாயந்தரமே சாப்பிட்டு இரவில் உறங்கி பிடிக்காத்தால் ஏந்து நேச்சரோட அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாங்க. அதையே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி துணையாக இருக்கிற ஒழுக்கத்தை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும். அடுத்து குறள் எண் 133 ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்ட்டு இதில் ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒழுக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு குடிப்பிறப்பின் அடையாளம் அப்படின்ட்டார். ஒரு சிட்டிசனாக அவங்கள தான் அவர் ஏற்றுக்கிறார். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழுக்கம்னா ஒழுக்கத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது. இழிந்த ரொம்ப கேவலமான பிறப்பாக ஆகிடும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம குடிகாரங்களை சொல்லலாம். இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸை விட்டுருங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சோண்டு குடிக்கிறாங்க, அப்படி அளவாக நிறுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எப்படி தான் அந்த மகானுபாவங்கள் இருக்கார்களோ எனக்கு தெரியல, ரொம்பவே கிரேட்டு தான். ஆனால் எப்போவுமே குடியே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்களே, யோசிச்சு பாருங்கள். அந்த ராத்திரி நேரத்தில் அதை குடிக்காமல் இருக்க முடியாது, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு பகல்லையும் குடிக்கிற தன்மையை வந்துடும். இந்த நாத்தம் பிடிச்ச அந்த குடியை குடிச்சிட்டு இருக்கவங்க இழுக்கம் இல்லாமல் தான் செயல்களை செய்வாங்க. அவங்க இழிந்த பிறப்பாக கன்சிடர் பண்ணுறாரு நம்ம திருவள்ளுவர். ஒழுக்கங்கிற ஒரு சலடையை வச்சு நல்ல குடிமக்கள், இழுக்கமாக இருக்கிறவங்க அது இழிந்த பிறப்பானவங்கன்னு பிரிச்சிடுறார் இந்த குறளில். குறள் எண் 134 மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றி கெடும் அப்படிங்கிறார். மரப்பினும் ஒத்து கொழலாகும், மறந்தாலும் ஒத்துக்கலாம். இதை கற்றறிஞ்சதை நம்ம மறந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மீண்டும் அதை கற்றுக்க முடியும்.
பார்ப்பான் அந்தணர் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அந்த அந்தணர் குலத்திலே பிறந்ததுக்குரிய குடிப்பிறப்பே அவனுக்கு இல்லாமல் போயிடும். அந்த ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா அவனுடைய பெருமை குறைஞ்சிடும் அப்படிங்கிறார். இங்கே அந்தணருங்கிறது யாருங்கிறத நீத்தார் பெருமை குறள் எண் 30 மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். யாரெல்லாம் எல்லா உயிரையும் சமமாக பார்க்குறானோ அந்த அறிவான அறவோன். குறளில் ஒத்து அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கும். வேதம்ங்கிறது நம்ம வாயால் ஓதுறது, அது கல்வியில் ரொம்ப மேன்மையானது இல்லையா? அப்படி மேன்மையான வேதத்தை ஒருத்தன் மறந்தாலும் ஏற்றுக்கலாமா? பார்ப்பான் அப்படின்னு நீங்கள் ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்தணர்கள் எல்லாமே வேதத்தை கண்ணாக வச்சு தான் அவங்க உலகத்தையே பார்க்குறாங்களாம். அதனால தான் இங்கே பார்ப்பான் அப்படின்னு போட்டிருக்கார். அந்த காலத்தில் வர்ணாசிரம தொழில் முறைக்காக தான் 4 பிரிவாக பிரித்தாங்க இல்லையா? அந்தணருங்கிறவர் வேதம் ஓதுறவர், அப்புறம் சத்திரியன்கிறவர் சண்டை போடுறவர், அதாவது பாதுகாக்கிறவர், வாணிபம் வணிகர், அதுக்கப்புறம் சூத்ரன் மற்ற எல்லா வேலைகளும் செய்கிறவங்க. இப்போ இவர் என்ன அந்தணரை பற்றி சொல்கிறாருன்னா, பாக்கி இருக்கிற எல்லா வர்ணங்களுக்கும் இது பொதுவாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு மனுஷன் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தி சொல்கிறதே நம்மளுடைய ஒழுக்கம் தான், நம்மளுடைய கான்டாக்ட் பிஹேவியர் தான். அதனால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். பாக்கி குறள்கள் அடுத்த பதிவில். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.